ஆர்ட்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பினாச் ஆம்லெட். அதுக்கு தேவையான பொருட்கள்: எக், ஸ்பினாச், பெப்பர், உப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம எக்கை செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட்டுன்னா இதை பார்த்திங்கன்னா உடைச்சிட்டு நம்ம எல்லோ ஒயிட் செப்பரேட் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஸோ ஒயிட் எடுத்துட்டு எல்லோ இதில் போட்டுக்கலாம். சில பேர் எல்லோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாப்பிடாதவங்க அது யூஸ் பண்ண தேவையில்லை. பட் நம்ம இப்போ ஆம்லெட்டில் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லோ தனியாக வச்சிடலாம் இப்போதைக்கு. ஸோ இந்த ஒயிட்டில் கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு பிஞ்ச், கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இதை போட்டு மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த எல்லோவும் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இதை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த ஸ்பினாச் நான் கழுவிட்டு நல்லா கோர்ஸாக கட் பண்ணியிருக்கேன், ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது முதல்ல நம்ம இதில் போட்டுக்கலாம். முதல்ல கீரையை நல்லா வதக்கிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம கீரையை வதக்கியாச்சு. இப்போது இந்த ஒயிட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ முதல்ல ஒயிட் இதில் மேலே போட்டுடலாம். இது மேலே கொஞ்சம் ஆயில் போடலாம். இந்த ஒயிட்டுக்கு மேலே இந்த எல்லோ கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எல்லோ சென்டராக இப்படி போட்டு இது மேலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் வேணும்னா இந்த மாதிரி தூவிக்கலாம். பெப்பர் நீங்கள் அடிக்கும்போது எப்போவுமே அதோட பூண்டு, கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வச்சுக்கினீங்கன்னா அப்போ இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆம்லெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எக் எல்லாம் வாயு தானே, அதனால் கார்லிக் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி எக்கு தனியாக, எல்லோ தனியாக, ஒயிட்டு தனியாக பண்ணி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று இதில் கீரை இருக்குது. ஸோ இன்டெரக்டாக கீரையும் சாப்பிட போகிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் ஒயிட்டு, இது வந்து எல்லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைட்டாக லோன் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஜஸ்ட் இந்த சாஸ் வந்து இப்படி வந்து போட்டுடலாம். ஹெல்த்தியான ஸ்பினச் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.